போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை ஒன்றிலே பயணப்பட்டு கொண்டிருந்தேன். 4 சக்கர வாகனத்திலே பயணப்பட்டு கொண்டிருந்த என்னை முந்தி வேகமாக ஒரு வாகனம் சென்றது. அந்த சாலையிலே 3 பாதைகள் காணப்பட்டது. வேகமாக செல்லுகின்ற சாலையிலே இந்த வாகனம் முந்தி செல்ல முயன்றது. ஆனால் இயலவில்லை. உடனடியாக அந்த வாகனம் தன்னுடைய பாதையை மாற்றி 2வது பாதையை தெரிந்தெடுத்து செல்ல முயற்சி செய்தது. ஆனால் இயலவில்லை. 3வது பாதைக்கு சென்றது. ஆனால் பல விதங்களிலே முயற்சித்து கடைசியாக அது அந்த போக்குவரத்து நெரிசலை முந்தி தாண்டி வேகமாக சென்றது. ஆனால் சற்று தொலைவிலே பார்த்தபோது அந்த வாகனம் மீண்டும் அந்த போக்குவரத்து நெரிசலிலே சிக்கி அப்படியே நின்று கொண்டிருந்தது. வாழ்க்கையும் ஒரு பயணம் போன்றதுதான். அநேக வேளைகளிலே இந்த முந்தி சென்ற வாகனத்தை போல நாமும் அவர்களை முந்தி செல்ல வேண்டும், இவர்களை முந்தி செல்ல வேண்டும், அவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று எல்லாம் நமக்குள்ளாக எண்ணம் கொண்டு நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை, நம்முடைய வேகம் இவைகளை எல்லாவற்றையும் கணக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை வேகமாக ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். நாம் நமக்காக எப்பொழுது வாழுகிறோம் என்று சொல்லுவது வாழ்க்கை பயணத்திலே கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. ஆனால் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணம் பொறுமையோடு ஓடுவோம், பொறுப்போடு ஓடுவோம், ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஓடுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். God bless you.